இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய பண்ணை வீட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அவருடைய உடல் அடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய அதே பண்ணை வீடு தான். என்ன மாரி ஒரு ரம்மியமான இடத்துல அந்த பண்ணை வீடு அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. நேரா உங்களுக்கு நேரா தெரியுது பாருங்க மலை. அதுதான் கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் மலையுடைய அடிவாரத்துல அந்த பண்ணை வீடு ரொம்ப ரம்மியமான ஒரு முறையில அமைஞ்சிருக்கு. வாங்க நேரா போய் பார்க்கலாம். இப்ப நம்ம பயணிக்கக்கூடிய இந்த சாலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வத்தலகுண்டுலேருந்து பெரியகுளம் போகக்கூடிய ரோடுங்க. காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில கொடைக்கானல் பிரிவு. இப்ப நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த காட் ரோட்லேருந்து கொடைக்கானலுடைய பிரிவுங்க. இந்த ரோட்ல நேரா போனா கொடைக்கானல் மலை ஏற வேண்டியது தான். இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க பாரதிராஜா அவருடைய பண்ணை வீடு அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்குறோம்ல, உங்களுக்கு ஏத்தாப்படி ஒரு தென்னந்தோப்பு தெரியுது பாருங்க. இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். வாங்க அவரோட தோப்புல அவரோட உடல் அடக்கம் செஞ்சிருக்கிறத போய் பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய பண்ணை வீட்ல அடக்கம் செஞ்சிருக்கக்கூடிய இடம் தாங்க இது. இதே பார்த்தீங்கன்னா, அவர் அடக்கம் செஞ்ச அன்னைக்கு இந்த தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டூசி போடுறதுக்கு கூட இடம் இல்லங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வெள்ளமா இந்த இடத்துல நிரம்பி இருந்துச்சு. அதே இன்னைக்கு பார்க்குறப்ப தனிமையில அவருடைய உடல் இயக்குனர் இமயம் இந்த இடத்துல புதையுண்டு இருக்கிறத நினைச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க.